இது நல்லா இல்ல, வேற எடுத்துட்டு வா. ஜான் சார் இது கொஞ்சம் பாருங்களேன். இப்ப என்ன பண்றது? இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி இத பாருங்க. காட்டு. பரவாயில்ல. ஓகே சார். சார் இது எப்படி இருக்கு பாருங்க. இதுவும் நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். இதுக்காக நாங்க ரொம்ப நாள் மெனக்கெட்டு உழைச்ச அதனால தான். ஜெஜே இங்க பாரு, நான் எதையும் சொல்லல. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் கொடுத்த ஐடியாஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நிச்சயமா இது பத்தாது. இது எல்லாமே கிளீஷேவா இருக்கு. ஆமா பாஸ் சொன்ன மாதிரி தான் இருக்கு. எல்லாருமே சொதப்பிட்டீங்க. கைஸ் மறந்துடாதீங்க, நம்ம கிளையண்ட் ஒரு அட்வென்ச்சர் பேஸ்ட் கம்பெனி. ஓகே, ஏன் மறந்தீங்க? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜான் சார் நம்ம கிட்ட என்ன சொல்ல வராருன்னா ஸ்பெஷல் டீடைல்ஸ் விட்டுட்டோம். அதனால நம்ம கிளையண்ட் யாருங்கறத நீங்க எல்லாருமே அத முழுசா தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. ஆமா நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா நம்ம கிளையண்ட் அவுட்டோர் போறவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ற ஒரு கம்பெனி. சோ நம்ம கேம்பெயினும் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் சொல்லிட்டேன் பாஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜான் சார் உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல வராருன்னா நம்ம டார்கெட் பண்ற மார்க்கெட்டோட கோல் சேல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? பிராவோ டாரன், இதத்தான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. சோ கைஸ் கவனிங்க, நீங்க எல்லாருமே உங்களுக்குள்ள இருக்கிற கிரியேட்டிவ் பிரில்லியன்ட் ஐடியாஸ வெளியில கொண்டு வாங்க. அதுவும் முடிஞ்சா இப்பவே நீங்க எல்லாரும் அதை ஷேர் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஐடியா சொல்றேன் சார். என்னோட ஐடியா கேளுங்க. ஒரு சின்ன பையன், அவன் பைஜாமா போட்டிருக்கான். அவன் டோருக்கு வெளியில நிக்கிறான், அவுட் டோர். என்ன சொல்றாங்க? எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திடீர்னு அவன் கண்ணு முன்னாடி ஒரு கை வந்து நிக்குது. இந்த மாதிரி தான் நல்லா It's இருக்கு okay. சார். அவன் கையில வந்து ஒரு பேக், மவுண்டன், அதுக்கப்புறம் ரெயின் கோட் எல்லாமே கொடுக்குது. அதோட சில எக்யூப்மெண்ட்ஸும் சேர்த்து கொடுக்குது. என்ன சொல்றது? வேலைக்கு ஆகுமா? நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பேசி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீ பேசு. அப்புறம் ஆர்ஆர் அப்படியே அதிகமாயிட்டே இருக்கு சார். அந்த குழந்தை ஏறி அந்த டோரை திறக்க பாக்குற அவங்க அம்மா வராங்க. இந்த டைம்ல எதுவும் பண்ண முடியாம அந்த பையன் டோரை திறக்காம உள்ள போயிட்டான். திடீர்னு பாத்தீங்கன்னா செவுத்துல ஏற முயற்சி பண்றான். பார்த்தா பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். எப்பறம் இந்த பையன் மேல ஏறான்னு யோசிக்கிறீங்களா? அதான் சார் சஸ்பென்ஸ். அந்த இடத்துல தான் நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் அவனை பாதுகாப்பா காப்பாத்துது. இப்ப அவன் செவுரு ஏற பாக்குறான் சார். அப்ப அவன் ஆடியன்ஸை பார்த்து சொல்றான் சார், இந்த எக்யூப்மெண்ட் சூப்பரா இருக்கு 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 இருக்குன்னு சொல்றான் சார். இதுக்கு நிறைய ஈக்கு எல்லாம் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் சார். மத்தெல்லாம் டப்பிங்ல பாத்துக்கலாம். என்னப்பா தம்பி உளற? நான் இன்னும் சொல்லியே முடிக்கல, அதுக்குள்ள அவசர கொடுக்க மாதிரி முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப அந்த பையன் மொட்டை மாடி மேல போறான் சார். கழுகெல்லாம் பறந்துகிட்டு இருக்கு. அந்த கழுகு எப்படி கத்துதுன்னா அது நம்ம சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல பாத்துக்கலாம் சார். அப்படி பறவைங்களாம் சுத்திக்கிட்டே இருக்கும்போது அவன் நெத்தில நம்ம கம்பெனியோட சீல அப்படியே பச்சை குத்துறோம் சார். அங்க போடுறோம் சார் நம்ம எண்டு கார்டு. அதுக்கப்புறம் விளம்பரம் முடியுது. அந்த கை வந்துச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுதான் நம்ம கம்பெனியோட நம்பிக்கை. ஜே மீட்டிங் இவ்வளவு நேரம் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. நீ ஐடியா கொடுக்கற பேர்ல எல்லார் மூடியும் ஸ்பாயில் பண்ணிட்ட. ரைட். ஓகே கைஸ், வேற யாராவது நல்ல ஐடியாஸ் வச்சிருந்தீங்கன்னா தாராளமா ஷேர் பண்ணலாம். உனக்கு நல்லா வேணும். கூடவா இல்ல? சொன்னல நானா அவுட்டோர் கிளைம்பிங் ஸ்போர்ட்ஸ் தானே? ஆமா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்லயும் ஆம்பளைங்கள தான் காட்டுறாங்க. அவங்க மலையும் ஏறாங்க, ஆட்டுக்குட்டி மாதிரி ஓடமும் செய்யறாங்க. ஆமா, எல்லாத்துலயும் ஆம்பளைங்க தான் இருக்காங்க. சரி, அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆம்பளைங்களால மட்டும்தான் பண்ண முடியும்னு எல்லார்கிட்டயும் ஒரு கருத்து இருக்கு. அத என்னைக்கும் மாத்த முடியாது. நாம பெண்களாலயும் இதெல்லாம் பண்ண முடியும்னு ஒரு ஆட் ஏன் பண்ண கூடாது? இது நல்லா இருக்கு. சூப்பர் சார். இது கண்டிப்பா வேணும். இப்ப நீ சொன்ன பத்தியா, இது நிச்சயமா வேணும் கைஸ். இந்த மாதிரி ஐடியாஸ் தான் நான் எதிர்பார்க்கறேன். சோ இந்த மாதிரி ஐடியாஸ் யாராவது வச்சிருந்தீங்கன்னா தாராளமா ஷேர் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சனம். இப்ப சொல்லு. பண்ண நல்லா இருக்கும். உண்மையிலேயே செம்மையா இருக்கும். நான் அவுட்டர் ஸ்போர்ட்லாம் பண்ணதே இல்ல. எனக்கு ஐடியாவும் வராது. இது நல்லா இருக்க, இத வச்சு ஆரம்பிக்கலாம். எது? அதான் நீ சொன்னதை வச்சே நாம ஆரம்பிக்கலாம். நான் என்ன சொன்னேன்? அதான் நீ இப்ப சொன்னல, இதுக்கே நம்ம ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுத்து ஆரம்பிச்சிடலாம். நாளைக்கு அவுட்டோர் எங்கயாவது போய் ஐடியா வருதாங்கறத பத்தி யோசிக்கலாம். கேம்பிங் போலாம் பாஸ். சூப்பர், நாளைக்கு கேம்பிங்கே வச்சுக்கலாம். இங்க பாரு, நீ தான் ஆர்கனைஸ் பண்ணி ஆகணும். சரி பண்ணிடுறேன். பிராவோ. எதுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்ங்கிறது? கண்டிப்பா. எனக்கு கேம்பிங்லாம் பிடிக்காது. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன தடை விட்டுருக்கீங்க? வச்சு நல்லா மேல தள்ளி விடுங்க. அட என்ன முசாஃபர், நீ பாட்டு இத உரசி தள்ளிக்கிட்டே போற. அதுல என்ன இருக்குன்னு நான் படிக்க வேண்டாமா? நீங்க என்ன சொல்றது? நானே சொல்றேன், உங்களுக்கு எங்கேயுமே வேலை இல்ல, மேல நல்லா தள்ளுங்க. சரி. டேய் முசாஃபர், உன்னதான் நான் தேடிட்டு இருக்கேன். நிஜமாவா சொல்றீங்க? என் சொந்த அம்மா கூட என்ன தேடுறத நிறுத்திட்டாங்கன்னா பாத்துக்கங்க. என்னம்மா என்னாச்சு? கேக்க ஜானு குடுத்தியா இல்லையா? கொடுத்தேன். சந்தோஷமாயிட்டாரு. குடுமா, அவனுக்கு மட்டும் கொடு. வருத்தப்படாதீங்க, உங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறேனா. வா முசாஃபர், கிளம்பலாம். என்னது போலாமா? எங்க போறீங்க? ஜான் சார் எனக்கு நிறைய ஐடியா கொடுத்திருக்காரு. சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. செம்ம ஐடியா. வாடா. என்னது? ஜான் சாரா? அவ ஐடியா கொடுத்தானா? என்ன நீங்க கொஞ்சம் கூட சரியில்லாமா? என்கிட்ட கேட்க மாட்டீங்களா? எனக்கும் நிறைய மூளை இருக்கு, நான் கூட நல்லா யோசிப்பேன். இப்ப நம்ம புதுசா அவனை தள்ளி தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. உன் ஐடியாவையும் கண்டிப்பா கேட்பேன். இப்ப நம்ம கிளம்பலாம், வா. இந்தா
எடுத்துக்கப்பா. ஓகே அப்புறம் ஆயுஷ்மான் போ. பாப்போம். முசாஃபர் நீ குளிச்சு எத்தனை நாளாச்சு? ரொம்ப அழுக்கா இருக்கியடா நீ. நல்லா கேளுங்க. இதே வேற எவனாவது இருந்தா அப்பா எவ்வளவு அழகா இருக்கான்ல அப்படின்னு சொல்லுவீங்க. அதுவே நானா இருந்தா பா குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேக்குறீங்க. இந்த 6 அடி ஸ்டூல் மாதிரி ஒருத்தர் இருக்கான்ல, அவன மன்மதனா? அவன் மண்டைய கழுவிய கிட்டத்தட்ட பல வருஷம் ஆயிருக்கும். 1 கிலோ சக்கரை கொடுங்க. கொடு. உள்ள வா. நான் வேலையும் பார்க்கணும், காஃபியும் போடணும். சரி, நல்லா நீ போய் குடி. என்ன ஸ்கிரிப்ட் ரைட்டர் வேற சொன்னாங்க. ஹாய் சனேம். ஃபேப்ரிஸ் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. நான் உங்ககிட்ட அந்த பர்ஃப்யூம் பத்தி பேச வந்திருக்கேன். சனேம், நீங்க பிஸியா இல்லையானா இந்த வீக்கெண்டே நம்ம ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாமா? அப்புறம் நீங்க ஆபீஸ்ல ஒருவேளை பிஸியா இருந்தா சொல்லிருங்க. இந்த வீக்கெண்ட் முடியாதே, புது கிளையண்டோட கேம்பெயின்காக கேம்பிங் போறோம். கேம்பைன் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. அப்போ உங்களுக்கு இன்னைக்கு ஓகேவா? இன்னைக்கா? நான் அத ஜான் சார் கிட்ட கேட்டு சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க அவர்கிட்ட கேளுங்க, நிச்சயம் அவர் புரிஞ்சுப்பாருன்னு நான் நம்புறேன். அப்போ ஓகே இருங்க, இப்பவே கேக்குறேன். சனேம், அப்புறம் இன்னொரு விஷயம், இது வரைக்கும் நடந்த எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நிச்சயமா திரும்ப இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. ஓகே, ரொம்ப நன்றி. என்ன ஓகே தானே? ஓகே. சூப்பர். சரி போங்க. ஜான் சார், உள்ளவா. மிஸ்டர் ஜான். மிஸ்டர் ஃபேப்ரி, நான் உங்களை எனக்கு எதிர்பார்க்கவே இல்லையே. அது ஒண்ணு இல்ல, நான் மிஸ் சனேமா பார்க்க வந்தேன். விஷயம் என்னன்னா, மிஸ்டர் ஃபேப்ரி இந்த பெர்ஃப்யூம் ப்ராஜெக்ட எப்ப ஆரம்பிக்கலாம்னு கேட்டாரு. நான் வர வீக்கெண்ட் பிஸியா இருக்கேன்னு சொன்னேன். சரி, நீங்க உட்காருங்க. அதனால இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டேன். உங்களுக்கு ஓகேனா? இன்னைக்கு ஆஃப்டர்நூன் இல்லையா? அது என்னால முடியாது. ஏன்னா எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. அதான் நம்ம கேம்பெயினுக்காக நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்குல்ல. சரி, அப்போ இன்னைக்கு உங்க வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாமே. இன்னைக்கு முடியாது, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. புரியுது புரியுது, ஆபீஸ். சரி, அப்போ உங்க வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க சாயந்தரமா ஆரம்பிக்கிறோம். சனேம், இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இன்னைக்கு சாயங்காலம் வர சொல்றீங்களா? ஆமா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சாயங்காலம் ஆரம்பிக்கலாம். சொல்லு கம்சே. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? சாயந்தரம் ஏதாவது வேலை இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதை யோசிச்சு சொல்றேன். சாயங்காலம் நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். அப்ப சரி, நம்ம நிச்சயம் மீட் பண்ணலாம். ஓகே தென், நான் ஒர்க்க முடிச்சுட்டு உனக்கு கால் பண்றேன். ஓகே, பை பை, டேக் கேர். சொல்லு சனேம், என்ன முடிவு பண்ணிருக்க? இப்பதான் நான் யோசிச்சேன். ஃப்ரீயா தான் இருக்கேன். சாயந்தரமா வேலையை ஆரம்பிக்கலாம். வண்டர்ஃபுல், சூப்பர். அப்ப நம்ம ஈவினிங்கா பார்க்கலாம் மிஸ்டர் ஜான். எதுவுமே குடிக்காம கிளம்புறீங்க, நான் வேணா டீ கொண்டு வரவா? டீ தானே, நம்ம ஈவினிங்கா சாப்பிடுவோம். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இரு, போத. வெயிட் பண்றேன். நம்ம கேபின் மாத்த போறோமா ஜான் சார்? இதுதான் நம்ம கேம்பெயினோட சாம்பிள்ஸ். ஓகே, இதுல இருக்கிற எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கோ. அதான பார்த்த, என்னடா வேலையை கொடுக்கலையேன்னு. சொல்லல. ஹலோ மிஸ்டர் எம்ரி, அது வந்து இப்பதான் உங்களுக்காக வந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தேன். போன வாரம் ஒரு பிரசன்டேஷனை பத்தி என்கிட்ட பேசுனீங்க இல்லையா? அவங்க இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க. என்ன பண்றது? நிஜமாவா? நல்ல விஷயம். சரி, அத நான் உங்களுக்கே அனுப்பிடவா? இல்ல இப்ப அனுப்பாத. இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணுவோம்ல, அங்க என்கிட்ட கூட. ஓகே, அண்ட் நான் ஆபீஸ்க்கு வர மாட்டேன். இன்னைக்கு ஈவினிங்கா? ஆமா, உனக்கு ஓகேனா நம்ம டின்னர் போலாம். நான் ஃப்ரீ தான், எனக்கு ஓகே சார். சரி, நான் இன்விடேஷனை நேர்லயே கொடுத்துடுறேன். சரி, நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். நான் எங்க வரணும் எம்ரி சார்? நீ எங்கேயும் வர வேண்டாம், நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, உங்க இஷ்டம் தான். See you. பை. நான் வெளியே கிளம்புறேன். வீட்ல வந்து பிக்கப் பண்றேன்றாரு.
நான் வேற எந்த குளத்துல இருக்கனே, நான் அவரை எப்படி பாக்குறது? நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போய் நல்லா ரெடி ஆகணும். பொறுமையா இல்ல. அக்கா இது கொஞ்சம் செக் பண்ணிட்டு வா. சனம், நான் அதை அப்புறமா பாக்குறேன். இப்ப நான் அவசரமா வெளியே போகணும். எங்க போற? ஒரு சின்ன வேலை இருக்குடி, சீக்கிரமா முடிக்கணும். நீ எங்க போற? என்ன வேலை இருக்கா? நான் மிஸ்டர் எம்ரேஃப பார்க்க போறேன். அவருக்கு இந்த இன்விடேஷனை கொடுக்கணும்டி. நீ என்ன புரிஞ்சுப்பான்னு எனக்கு தெரியும்டி. போயிட்டு வந்துடுறேன். ஓ அக்கா. டாக்டர், டெய்லர், முடி வெட்டுறவன் எல்லார் நம்பரையும் சேர்க்க போறேன். ஆமா, கைட் பண்றேன். நம்ம ஏரியாக்குன்னு ஒரு கைட். ராத்திரி ஆனாலும் சரி, பகல் ஆனாலும் சரி, எல்லா ஹெல்ப்பும் கிடைக்கும். சும்மா தான் சொல்றீங்க. அப்படியா? நல்லா சரி அடிச்சு சரி சரி, எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ. முடிச்சதும் கூப்பிடு. முடிச்சதா? யார்கிட்ட பேசுனீங்க? பேடியா. ஓ அவங்களா? ஓகே. பி இருக்கிறதுல முடிச்சிட்டோம். அடுத்தது ஜே ஆரம்பிக்கலாம். ஜாவிதா துணி கடை. ஜாவிதா நம்பர் இருக்கா? இருக்கு. எப்படி இல்லாம இருக்கும்? தெரிஞ்சவளாச்சே. சோ வேலையெல்லாம் அதுக்குள்ள முடிச்சிட்டேன். போட்டோகிராஃபிக் மெமரி மாதிரி. அப்புறம் இந்த அலாம் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதையும் பிக்ஸ் பண்ணியாச்சாமா. எல்லாம் பக்காவா இருக்கு. கிளம்புற நேரத்துல வேலையை கொடுத்துட்டு போங்க. நீ முதல்ல போ. லேடிஸ் ஃபர்ஸ்ட். நீ போ. அதான் கரெக்ட். என்ன திடீர்னு மேனஸ் எல்லாம் பாக்குறாரு? என்னது? இல்ல, எனக்குள்ள என்ன பேசிக்கிட்டேன், உங்ககிட்ட இல்ல. நீ ஏன் பட்டனை முதல்ல அழுத்த? இல்ல, அப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா என்னதான் குத்த சொல்லுவீங்க, நீங்களே பண்ணுங்க. அப்போ ஒன்னா பண்ணலாமா? இச்சமல் சுரையா என்ன சொல்லியிருக்காரு தெரியும்ல, எது பண்ணாலும் ஒன்னாதான் பண்ணணும்னு. அவர் கவிதையை படிச்சது இல்ல? எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு அதை பத்தி தெரியாது. கவிதை எல்லாம் கொண்டு போய் பொம்மை கிட்டே சொல்லு. எனக்கு கேட்கல. இன்னைக்கு ராத்திரி நீங்க காம் சேவை பார்க்க போறீங்களா? அதை சொன்ன. அதான் நீ ஃபேப்ரியை பார்க்க போறல்ல, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வேலை பார்க்க போறீங்கல்ல? ஆமா, ஒன்னாதான் நாங்க போய் வேலை பார்க்க போறோம். ரெண்டு பேரும் தனியா வேலை பார்க்க போறோம். எது தனியாவா? நீ எதுக்கு அந்த தனியாங்கிற வார்த்தையை ரொம்ப அழுத்தி சொல்லிட்டு இருக்க? எனக்கு கேட்கணுங்கிறதுக்காக சொன்னேன்ல. அதுக்கப்புறம் ஒரு வேலை. அதுக்கப்புறம் என்ன? என்னன்னு தெரியல, நீங்க தான் வேலை வச்சிருப்பீங்களே பொம்மை கூட, அதாவது காம்சே கூட. அது காம்சே வந்ததுக்கு அப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். தனியா பிளான் போடுவீங்களா? அப்படித்தான் இருக்கும். அப்படின்னா நானும் ஃபேப்ரிக் கூட எங்கேயாவது வெளியே போவேன். போற இடத்துல முடிஞ்ச ட்ரிங்க்ஸ் கூட பண்ணுவேன். வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்லனா? புரியல. வாய்ப்பே இல்ல. குடிக்க போறியான்னு கேட்டேன். குடி குடி, நீ நல்லா குடிமா. ஆமா, நாங்களும் இன்னைக்கு ஒரு மூவி பார்க்க போறோம். மூவி பார்த்து முடிச்சுட்டு நல்லா குடிப்போம். அவ நிச்சயமா ஒரு ஒயின் பாட்டிலோட தான் வருவா. ரொம்ப நல்லது. அந்த ஒயின் பாட்டில் எப்படியாவது உடைஞ்சிடணும். என்ன சொன்ன? இல்லனா நானே உடைச்சிடணும். அது நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறீங்க? தெரியல. ஏதாவது ஒரு ரொமான்டிக் படம் இருந்தா அதை போய் பாப்போம். ஏன்னா அவளுக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான். அப்போ நீங்க இதுக்கு முன்னாடியே ஒன்னா படம் பார்த்திருக்கீங்க. அவளுக்கு ஆக்ஷன் படம் தான் ரொம்ப பிடிக்கும் நான் இல்ல நினைச்சேன். இல்ல, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அவ செம ரொமான்டிக்கான ஆளு. எனக்கு ஃபேப்ரிக் கூட வெளியே போறது பிடிக்கல. ஆனா அதான் சொல்றேன், எதுக்கு போகணும்? எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்ல. இல்ல, நாங்க படத்துக்கு போவோம்னு சொல்ல வரேன். ஏதாவது சினிமாக்கு போவோம், பார்க்கலாம். சினிமாக்கு போவியா? லேட் ஆயிடுமே. லேட்டானா என்ன? அது லேட் ஆகணுமே. நீ சீக்கிரமா வீட்டுக்கு போகணுமே. ஒரு ஃப்ரெண்டா அக்கறையில சொன்ன. அது இல்லாம நாளைக்கு காலையில நம்ம கேம்பிங் வேற போயானோம். அதுக்கும் லேட் ஆயிட போகுதுன்னு சொன்னேன். ஓ, நீங்க ஒரு ஃப்ரெண்டா சொன்னீங்களா? நீங்களும் தானே படம் பார்க்க போறீங்க. ராத்திரி லேட் ஆயிட போகுது. நாளைக்கு கேம்பெயின் இருக்குல்ல, சீக்கிரமா எந்திரிக்கணும். அப்பனா நம்ம அப்புறமா பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட். நல்லா இருக்கியா? மேடம் கிட்ட காலையில பேச முடியாது. மேடம் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. இப்ப சாயந்தரமா வெளியில கிளம்புறாங்க. அம்மா, நான் தான் சொன்னேன்ல.
மிஸ்டர் எம்ரேக்கும் மிஸ்டர் ஜான்க்கும் பெரிய சண்டைமா. அவரால இப்ப ஆபீஸ்க்கு வர முடியாது. நான் மட்டும் இல்லனா கம்பெனில இருக்கிற மொத்த கான்டாக்ட் போயிடும். ஐயோ நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது அப்படியே எனக்கு புல்ல இருக்குது. நீ மட்டும் இல்லனா அந்த கம்பெனி அப்படியே மண்ணோட மண்ணா போயிடும்ல. அம்மா என்ன பேச வைக்காத. சொல்லு உஸ்மான். ஹலோ லைலா, என்ன நீ ரெடியா தானே இருக்க? எதுக்கு ரெடி ஆகணும் உஸ்மான்? அதான் நீ நைட் டின்னர் போலான்னு சொன்னல, நான் எல்லா பிளானும் போட்டு வச்சிட்டேன். அத நான் மறந்தே போயிட்டேனே. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு உஸ்மான். மிஸ்டர் எம்ரேவ நான் இன்னைக்கு முக்கியமான வேலைக்காக பார்க்க போறேனே, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். சாரி. சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீயும் சனமும் மனம் விட்டு பேசணுன்றதுக்காக தான் இந்த பிளானையே நான் போட்டேன். நானே சனம் கிட்ட பேசிட்டேன். இப்ப எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியா? கேட்க சந்தோஷமா இருக்கா? சரி லைலா, நான் போனை வச்சிடறேன். அப்புறம் பார்க்கலாம் உஸ்மான், தப்பா எடுத்துக்காத. சாரி. இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. மறந்தே போயிட்டனே. வந்துட்டாரா? சொல்லுங்க மிஸ்டர் எம்ரே. வந்துட்டீங்களா? இதோ வந்துடுறேன். அம்மா நான் கிளம்புறேன். சரி சீக்கிரம் வந்துடணும். என்ன? சரிம்மா. என்ன அவரை காணோம்? வெளியே தான் வெயிட் பண்றேன்னு சொன்னாரு. சரி கால் பண்ணி எங்க இருக்காருன்னு கேக்கலாம். லேலா. மிஸ்டர் எம்ரே, காரை காணுமேனு உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். ஆமா, என்னோட காரை சர்வீஸ் சென்டர்ல கொடுத்துருக்கேன். அது வர வரைக்கும் இதை தான் யூஸ் பண்ணுவேன். அப்படியா? இது நான் கொடுத்த ஸ்கார்ஃப் தானே? உனக்கு நல்லா இருக்கு. ஆமா, இந்த ட்ரெஸ்க்கு நல்லா இருந்துச்சு, அதான் போட்டுக்கிட்டேன். எல்லாமே உனக்கு அழகா இருக்கு. சரி வா. ஹலோ மிஸ்டர் ஃபேப்ரி. ஆமாமா, வெளியே வந்துட்டேன். நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஈவினிங் ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்லிருந்தேன்ல. இன்னைக்கு அத உங்களால கொஞ்சம் கேன்சல் பண்ண முடியுமா? சனேம், உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல இல்ல, உடம்பு சரியில்லாமலாம் இல்ல. ஆனா கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்துச்சு. மதியானத்துல இருந்தே நான் ரொம்ப டயர்டா இருந்தேன். அதனாலதான். நாளைக்கு கேம்பெயின் வேற இருக்கு, சீக்கிரமா ஏந்திரிக்கணும். அது வேற இருக்குல்ல. உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? இல்ல பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க ஓகே தானே? அப்படி இல்லன்னா நம்ம அடுத்த வாரம் ஆரம்பிச்சுக்கலாம். கண்டிப்பா நம்ம பண்ணிரலாம். அடுத்த வாரம் நான் கண்டிப்பா வந்துடுறேன். கண்டிப்பா, நாம அப்புறம் பார்க்கலாம். பாய். கண்டிப்பா பார்க்கலாம். பாய். என்னாச்சுன்னு நான் சொல்லவா? இன்னைக்கு அவளை நீ பார்க்க முடியாது, அதானே? ஃபேப்ரி, எனக்கு என்னமோ சனேமோட பெர்ஃப்யூமை உன் கம்பெனிக்கு தர இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். பிரச்சனை சனேம் கிட்ட கிடையாது. என்னோட பிரச்சனை அந்த ஜான் தான். நானும் சனேமும் ஒன்னா ஒர்க் பண்றது அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால அதை தடுக்கிறதுக்காக அவனால என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ இது ஒரு பிசினஸ் இஷ்யூன்னு தோணல. ஜானுக்கு சனேம் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம உன்னை பார்த்தா அவனுக்கு பொறாமையா இருக்கு. அதான் நீங்க ஒண்ணு சேர்றத அவன் தடுக்க பாக்குறான். அதேதான், நீ ரொம்ப சரியா சொன்ன. ஆனா இந்த மாதிரி பண்ணாதான் எனக்கு இன்னும் ஒரு படி மேல போகலான்னு தோணும். அதனால நான் நாளைக்கு கேம்பிங் போறேன். கேம்பிங்கா? நிஜமாவா சொல்ற? நான் நாளைக்கு வேட்டைக்கு போறேன்னு வச்சுக்கலாம். ஏய் ப்ளீஸ் பா, உனக்கு இந்த காதல் மன்னன் மாதிரி பேசுறது சுத்தமா செட் ஆகல. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் வேட்டையாட போறது அந்த சனேமே இல்ல, அவளோட பாஸ் ஜானதான். ஜானா? நீ என்ன சொல்ற? நான் புரியுற மாதிரியே சொல்றேன். மிஸ்டர் ஜான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவன் யாரோடவும் அட்டாச் ஆகவே மாட்டான். எனக்கு தெரிஞ்சு அவன் தன்னோட அப்பாவுக்காகத்தான் இந்த கம்பெனிலேயே வேலை பார்க்கறான். அப்புறம் அவன் சனேமோட டைம் பாஸ் பண்றான். அவ ஃபீலிங்கை வச்சு விளையாடுறான். லவ்ங்கிற பேர்ல நாடகம் ஆடுறான். ஆனா பாவம் சனேமால அவனோட உண்மையான முகத்தை கண்டுபிடிக்க முடியல. நானே அங்க போய் அவன் யாருங்கறத அவளுக்கு காட்டுறேன். ஓ
ஹலோ கம்சே. யா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்பதான் வந்தேன். எனக்கு வேற ரொம்ப டயர்டாவும் இருக்கு. ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்துச்சு. அது நாளைக்கு உங்க கம்பெனியோட கேம்பெயினுக்காக எல்லாருமே ஒரு கேம்பிங் பிளான் பண்ணிருக்கோம். சோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நீ தப்பா எடுத்துக்காத, என்னால வர முடியல. யா ஓகே ஓகே, என் நிலைமை புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே தென். நீயும் கேம்பிங் போறியா? கண்டிப்பா கண்டிப்பா, சூப்பர். அதுல என்ன பிரச்சனை இருக்கு? நீ தாராளமா வரலாம். சரி, அப்போ டைமும் பிளேஸையும் நாளைக்கு உனக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். டேக் கேர் தென். மெசேஜ் பண்ணலாமா இல்ல கால் பண்ணவா, வீடியோ அனுப்பவா, வாய்ஸ் ரெக்கார்டு? இல்ல அதெல்லாம் வேணாம். என்னாச்சு உனக்கு? மூளை குழம்பிடுச்சா என்ன? உன்னை யார் இப்ப வர சொன்னா? நானே குழப்பத்துல இருக்க, நீயும் வந்து என்ன டென்ஷன் பண்ணாத ப்ளீஸ். அவன்கிட்ட என்ன சொல்லுவேன்? சொல்றத கேளு, கால் பண்ணாத. கவலைப்படாத, நான் ப்ரொஃபஷனலா பண்றேன், நீயே பாரு. சனே, சனே கேக்குதா? சனேம், அங்க ஒரே சத்தமா இருக்கு. நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா? ஏதாவது பேசு. கொஞ்சம் சைலண்டான பிளேஸ்க்கு வந்து பேசு. சனேம் கேக்குதா? ஹலோ. ஹலோ ஜான், ஜான். ஹலோ. ஹலோ ஜான், தெரியாம உங்களுக்கு நான் கால் பண்ணிட்டேனா? ஓ, எனக்கு நீ தெரியாம கால் பண்ணிட்டியா? இங்க மியூசிக் ரொம்ப சத்தமா இருக்கு. நான் மிஸ்டர் ஃபேப்ரிக் கூட சாப்பிட ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். இந்த ஹோட்டல்ல பாட்டு போட்டிருக்காங்க, மியூசிக் சத்தமா இருக்காதான். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஏதோ வேலை பார்க்க போறேன்னு தானே சொன்னீங்க? அதான் உன்னோட அந்த பெர்ஃபியூம் சம்பந்தமா. ஆனா இப்ப நீ வேலை பார்க்கறத விட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கற. ஒன்னும் புரியலையே. இதுல மியூசிக் வேற சத்தமா இருக்கு. இல்ல, எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன், அதனாலதான் இங்க வந்துட்டோம் நாங்க. ஓ அப்படியா? சரி சரி. கம்சா இரு, படத்தை ஸ்டாப் பண்ணாத. இதோ நான் இப்போ வந்துடுறேன். இட்ஸ் ஓகே, ரீவைண்ட்லாம் பண்ண வேண்டாம். ஓகே ஓகே, இதோ நான் முடிச்சிட்டேன். இந்த காலை மட்டும் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னாவே பார்க்கலாம். படுத்துக்கோ. பரவாயில்ல, படுத்துக்கோ. சரி சரி, நம்ம ஒன்னாவே பார்க்கலாம். நீ கவலைப்படாத. கவலைப்படாதவா? சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க படம் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா, படம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல படம் பார்த்துட்டு இருக்கோம். அவகிட்ட படுத்துக்கோன்னு சொன்னீங்கல்ல, படுத்துட்டே பாக்குறீங்களா? ஃபேப்ரிக், என்ன ஃபேப்ரிக்? ஷாம்பைனா? ஃபேப்ரிக் சார், என்னால நம்பவே முடியல. என்ன ஒரு சர்ப்ரைஸ். சரி, கொஞ்சோண்டு சாம்பைன் குடிக்கிறதுல என்ன ஆட போகுது? சரி சரி, பரவாயில்ல, நான் கண்டிப்பா குடிக்கிறேன். என்ன ஒண்ணு பார்த்தாதா? எத்தனை ரவுண்ட் குடிக்கணும்? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. கம்சா, அந்த பாட்டில திறக்காத. என்கிட்ட ஒரு ஸ்பானிஷ் வைன் இருக்கு, நம்ம அதை சாப்பிடலாம். அது நல்லா இருக்கும், நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். அதை நான் ரொம்ப ஸ்பெஷலா வேற வச்சிருக்கேன். நீ வேற ஸ்பெஷலா வந்திருக்கியா? நாம சாப்பிடலாம். என்ன சொன்னீங்க? ஸ்பெஷலான ஸ்பானிஷ் வைனா? பாம்பே காம்சே மேடம்க்கு டீ தானே பிடிக்கும். அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நானே உங்களுக்கு நிறைய டீ போட்டு கொடுத்தேன்ல. ஆமா, எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கு. ஓ மிஸ்டர் ஃபேப்ரிக், நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா? என்னால நம்பவே முடியல. உங்களுக்குள்ள இவ்வளவு எனர்ஜி இருக்கா? செமையா நீங்க ஆடுறீங்களே. அப்படியா? சரி சரி, நம்ம ஒண்ணாவே ஆடலாம். எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாது, நீங்க கத்து கொடுத்தா கத்துக்கிறேனா? இப்ப ரெண்டு பேரும் டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா, நம்பவே முடியல உங்களால. காலையில வரைக்கும் ஆடலன்னு ஃபேப்ரிக் சொல்றாரு. எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. ஏய், எதுக்காக இவ்வளவு சவுண்ட் வச்சிருக்க? கொஞ்சம் கம்மி பண்ணு. நாங்க பேசுறதே எங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. சவுண்ட கம்மி பண்ணு. சீக்கிரமா செவிடுதான் ஆகணும். சனே, ஹலோ. உங்க அப்பா அம்மாவும் கூட வந்திருக்காங்களா என்ன? இல்லையே, இங்க ரொம்பவே சத்தமா இருக்கு. என்னால இப்ப ஒழுங்கா பேச முடியாது. நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். போன வைக்கிறேன். புரியுது புரியுது.
இவ்வளவு நேரம் நீ உன் வீட்ல தானே இருந்திருக்க. நல்ல வேலை, வெளியில எல்லாம் வர வேணாம். சேஃபா உங்க அப்பா அம்மா கூட தானே வீட்ல இருக்க. எனக்கு நல்லாவே தெரியுது. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமா. எப்படி தெரிஞ்சது? சும்மா விளையாடுன. உங்க கூட விளையாட கூடாதா? என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இப்படிதானே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி விளையாடிப்பாங்க. என்னாச்சு? ஆமா, நீங்க படம் பாத்துட்டு இருந்தீங்கல்ல? சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஆக்சுவலா நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆனா நீ தான் புரிஞ்சுக்கவே இல்ல. நீங்க விளையாட்டுக்கு சொன்னீங்களா? அப்போ நீங்களும் என்கிட்ட சும்மா தான் சொன்னீங்களா? அப்போ பாம்பே காம்சி அங்க இல்லையா? நீங்க 2 பேரும் படம் பாக்கலையா? இல்ல. அப்போ ஸ்பானிஷ் வைனும் இல்லையா? இல்ல. நிஜமாவா? சூப்பர். அது கேம்பிங் சொன்ன. நாளைக்கு கேம்பிங் போறோம்ல, அதனால 2 பேரும் சீக்கிரமா தூங்கினா ரொம்ப நல்லது. இதுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு சொல்றது. நாளைக்கு நீங்க டயர்டா வந்துடக்கூடாதுன்னு ஒரு ஃப்ரெண்டா தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். சரியா? ஃப்ரெண்ட்ஸ ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கணும். புரியுதுங்க ஃப்ரெண்ட், புரியுது, நல்லா புரியுது. சரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. ஓகே, அப்போ அவ்வளவுதானே. நாளைக்கு நம்ம பார்க்கலாம். பார்க்கலாமே. குட் நைட் ஃப்ரெண்ட். ஓகே, பை பை. ஆமா, ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்ணிட்டேன். தேங்க்யூ. ரொம்ப நேரம் பேசணும்ல. என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மிஸ்டர் எம்ரே. ரொம்ப நல்லா இருக்கு, நிஜமா சொல்றேன். செம்ம டேஸ்டா இருக்கு. நான் தான் சொன்னல, உனக்கு பிடிக்கும், அப்பவே தெரியும் எனக்கு. எம்ரே, முதல்ல நீங்களே சொல்லுங்க. சரி, நீயே சொல்லு. இல்ல, நீங்களே சொல்லுங்க. பரவாயில்ல, நீயே சொல்லு. உங்ககிட்ட ஒண்ணு நான் கேட்கணும். மிஸ்டர் ஜான் கிட்ட நீங்க பேசுனீங்களா? அவரு என்ன சொன்னாரு? நான் அவர்கிட்ட பேசல. நம்ம வேற ஏதாவது பேசலாமா? உன்னை பத்தி பேசலாமே. என்ன பத்தியா? எப்பவும் நான் தானே பேசிட்டு இருக்கேன், இப்ப நீ பேசுறத கேட்கலாமே. சரி, லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? நீ நல்லா இருக்கியா, இல்ல நல்லா போதா? பரவாயில்ல, நல்லதான் போகுது. சனம் கூட இப்ப என்கிட்ட கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டான். அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. எல்லாம் சரியாயிடும்னு நம்புறேன். இது நல்ல விஷயமாச்சே, வா. ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுமா? என்னோட அம்மா என்னோட காலனிக்கு பிரசிடென்ட் ஆயிட்டாங்க. நிஜமாவா? ஆமா, உண்மைதான். இது எப்படி ஆச்சு? என்னோட அம்மா ஒரு விஷயத்துல பிடிவாதம் பிடிச்சாங்கன்னா எப்படியாவது அதை செஞ்சு காட்டிடுவாங்க. இதுவும் அப்படிதான். ஏரியா பிரசிடென்ட் ஆகணும்னு முடிவு பண்ணாங்க. அது என்ன ஆச்சுன்னா, பழைய பிரசிடென்ட் சடனா இறந்துட்டாரு. நிஜமா சொல்றேன், எனக்கு அந்த gift ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகா இருக்கு, அதுல ஒரு அர்த்தமும் இருக்கு. ஒன்னு சொல்லவா? நான் நினைச்சதை விட ஜானுக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்ன பிடிச்சிருக்கா? ஆனா நானும் ஜானும் ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கோம் இப்போதைக்கு. இல்ல, எப்பவும் இப்படிதான். இனிமே நான் நம்ப முடியாதுன்னு சொன்னான். அவன் சீரியஸா தான் சொன்னான். எனக்கு வந்த கெட்ட கனவு உன்கிட்ட சொன்னல, அதை என்னால மறக்கவே முடியல. எனக்கு இன்னொரு விஷயத்த மறக்க முடியல. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா தூங்குனீங்கன்னு சொன்னீங்க. எனக்கு அவன் பக்கத்துலயும் இருக்க முடியல, அவனை விட்டு விலகியும் இருக்க முடியல. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னையும் என்னால தடுக்கவே முடியல. ஆனா ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு தெரியுமா? நாங்க 2 பேரும் இனிமே லவ்வர்ஸா இருக்கவே முடியாதா? காதல்ல முடியாதுங்கிற வார்த்தைக்கு இடம் இல்ல. என்கிட்ட கேட்டா நீ கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லுவேன். ஆமா, எனக்கு தான் வேற வழி இல்லையே. நானும் ஜேஜேவும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம், தெரியும்ல. முதல்ல நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் 2 பேரும் மெதுவா காதல்ல விழுவோம். ஆனா நாங்க அதுக்கப்புறம் மீட் பண்ணவே இல்ல. மீட் பண்ணாதானே ஏதாவது பேச முடியும். நீயும் எங்க கூட கேம்பிங்க்கு வா. நிஜமாவா? நானும் உங்க கேம்பிங்க்கு வரலாமா? கண்டிப்பா வர முடியும். எங்க கம்பெனி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ண சொன்னாங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் நீ மட்டும்தான். ஆமால, நான் உன் ஃப்ரெண்ட் இல்ல. இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஜான், அவரும் கேம்பிங் வராரு. நான் என்னோட ஜிஜி கூட தனியா இருப்பேனே. நான் ஜான் கூட ஃப்ரெண்டா இருப்பேன். ஹே, நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா. ஐஹான், நாங்களும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்க போறோம். நீயும் ஃப்ரெண்டா தான் இருக்க போற.
நாளைக்கு போட்டுக்கிறதுக்கு நம்ம ட்ரெஸ் பார்க்கலாம் வா பார்க்கலாம். சரி இது நல்லா இருக்கும்ல? பக்கம் ஒரு நிமிஷம் இரு. அதுக்கப்புறம் அவங்க கண்டே பிடிக்கலையே. யாருமே கண்டுபிடிக்கல மிஸ்டர் எம்ரே. நான் அந்த அளவுக்கு பக்காவா நடிச்சேன். எனக்கு 5 வயசு இருக்கும், சின்ன பொண்ணு இல்லையா? நான் பண்ணிருப்பேன்னு யாருமே நினைக்கல தெரியுமா? ஆனா ஒருவேளை என்ன கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். பயத்துல நான் வெறச்சே போயிட்டேன் தெரியுமா? பயம் அதிகமாக ஆக உடம்பெல்லாம் குளிர ஆரம்பிச்சிருச்சு. நான் நல்ல வேலை சைலண்டா இருந்தேன், யார்கிட்டயும் எதுவுமே பேசல. அதனால யாரும் என்கிட்ட வந்து கேள்வி கேட்கல. இப்படிதான் நான் அதுல இருந்து தப்பிச்சேன். உன் பயம் எனக்கு புரியுது. அயஹான்னு ஒருத்தர் இருக்கான், சனமோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ என்ன பனி கட்டி ராணின்னு கூப்பிடுவான். அவ சொல்றது சரிதான், ஆனா சொல்லும் போது எனக்கு கோபம் வரும். ஆனா என்ன பண்றது, சின்ன வயசுல இருந்தே கூப்பிட்டு இருக்கல. எதுக்காக உன்னை பனிக்கட்டி ராணின்னு கூப்பிடணும்? என் மனசு பனிக்கட்டி மாதிரின்னு சொல்வா. கண்டிப்பா சொல்ற, அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா நீ என்கிட்ட வரும்போது எனக்கு எதமா தான் இருக்கு. தேங்க்யூ மிஸ்டர் எம்ரே. வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கணும்ல? ஆமா. இந்தாங்க, இதுல இன்விடேஷன், அப்புறம் மத்தது எல்லாமே இதுல இருக்கு. நிறைய இருக்கே. இந்த ஹெல்ப்புக்கு நன்றி லேலா. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். டின்னர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதை விட சரி, ஆபீஸ்ல எப்படி போயிட்டு இருக்க? நீங்க இல்லாம பெருசா எதுவும் நடக்கல. நாளைக்கு மிஸ்டர் ஜான் ஆர்கனைஸ் பண்ண கேம்பிங்க்கு எல்லாரும் போறாங்க. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். எது கேம்பெயின்? அது காம்பஸ் ஸ்போர்ட்னு ஒரு பிராண்ட் இருக்குல்ல, அவங்களுக்காக ஒரு கேம்பெயின் யோசிக்கணும். அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து கேம்பிங் போலான்னு முடிவு பண்ணாங்க. அத நேச்சரை பார்த்தா நிறைய ஐடியாஸ் வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு இல்லையா, அவங்கதான் இதெல்லாம் சொன்னாங்க. புரியுது, நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புறேன். இன்னொரு ட்ரிங்க் சொல்லவா இல்ல இதோட போதுமா? மிஸ்டர் எம்ரே, என்ன மன்னிச்சிடுங்க, இதுக்கு மேல நான் குடிக்கவே மாட்டேன். இதுதான் என்னோட லாஸ்ட். இத முடிச்சதும் நம்ம போயிடலாம், சரியா? சரி விட. பில் கொண்டு வாங்க ப்ளீஸ். கொண்டு வரேன் சார். சார் சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? அது சரிம்மா, சரி. உங்களுக்கும் குட் மார்னிங். ஃபோன் பண்ணீங்களே, அதான் என்ன விஷயம்னு கேட்டேன். ஆமா ஆமா, இது உண்மைதான். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? வயலின் சொன்னாலா? இல்லம்மா, இனிமே என்னால ஆபீஸுக்கெல்லாம் போக முடியாது. அவருக்கு நான் வர்றதுல இஷ்டம் இல்ல. அது மட்டும் இல்ல, ஆபீஸ்ல நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்றாரு. நீங்களே சொல்லுங்க, நடந்ததுக்கெல்லாம் போய் அவர்கிட்ட நான் சண்டையா போட்டுட்டு இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம எல்லாம் பொறுப்பே அப்பா அவர்கிட்டயே தூக்கி கொடுத்துட்டாரு. என் வார்த்தைக்கு அங்க மதிப்பே கிடையாது. அங்க எல்லாமே எனக்கு எதிரா இருக்குமா? எப்படி? நிஜமாவா? ஆமா, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கேம்மா. சரி, இதை வச்சு நான் எனக்கும் அண்ணாக்கும் நடுவில் இருக்க பிரச்சனை தீர்த்துருவேனே. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். லவ் யூமா. என்ன என்ன சொல்ல எம்ரே, என்னாச்சு? என்னோட அம்மா அவங்க ஷேர் எல்லாத்தையும் எனக்கு எழுதி கொடுக்க போறாங்களாம். சூப்பர். அப்படின்னா உங்க கம்பெனிக்குள்ள நீ திரும்ப வந்துட்ட. எனக்கு தெரியும் உங்க அம்மா இந்த அநியாயத்தெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்கன்னு. ஆனா அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. நான் என் அண்ணன் கூட சண்டை போடுறது அவங்களுக்கு பிடிக்கல. அதெல்லாம் விடு, அதெல்லாம் சரியாயிடும். ஆனா நீ என்கிட்ட கோச்சிக்கிட்டு பாத்தியா? சரி, இப்ப சீக்கிரமா ரெடி ஆகி இத ஜான் கிட்ட போய் சொல்லு. எல்லாரும் கேம்பெயின் போயிருக்காங்களே. எதுக்கு கேம்பெயின்? காம்பஸ் ஸ்போர்ட்ஸோட கேம்பெயினுக்கு போயிருக்காங்க எல்லாருமே. அது சரி, உன் அண்ணன் கண்டிப்பா இவ்வளவு பெரிய வாய்ப்பை விட மாட்டான். சரி, நீயும் இந்த கேம்பெயினுக்கு போ, நல்லா இருக்கும். நான் போல. ஏன் போக மாட்டேன்னு சொல்ற? எம்ரே, புரிஞ்சுக்கோ, உங்க அண்ணனுக்கு இருக்கிற அதே உரிமை தான் உனக்கும் அந்த கம்பெனில இருக்கு. ஆபீஸ்ல நடக்கிற எல்லா விஷயத்திலயும் நீயும் பங்கெடுத்துக்கணும். நல்லா யோசிச்சு பாரு. யோசி. ஃப்ரெண்ட்ஸ், நாம காம்பஸ் ஸ்போர்ட்ஸோட சேர போறோம். முடிஞ்ச அளவுக்கு நாம அவங்களோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் பத்தின ஐடியா நல்லா கிடைக்கும். இதுல நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கணும். உங்களோட ஐடியாஸ் பத்தின டீடைல்ஸ் எழுதி வைங்க. இப்படி ஒரு அவுட்டோர் கேம்பிங் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றது நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அண்ட் உங்கள யாரு பெஸ்ட் ஸ்லோகனை கொண்டு வரீங்கிறதையும் பார்க்கலாம். அவங்க தான் என் கூட சேர்ந்து இந்த ப்ராஜெக்டையும் நடத்த போறீங்க. இது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு போனஸும் இருக்கு. ஓ வாவ்,
சூப்பர் சூப்பர்ல. ஒன்னா வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அது ஒரு என்ன நான் சேர்ந்திருக்கேன் இல்லையா, இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்புன்னு சொன்னேன். அது உண்மைதான். ஆனா கவனம் இந்த வேலையில இல்லல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க சொன்ன சரியாதான் இருக்குமா? நான் சரியா தான் சொல்லுவேன். பெண் என்பவள் தூக்கு தூக்கமா வருது. ஆபத்தானவள். ஜிஜி ஆபத்து என்ன நம்மளை தேடி வந்துகிட்டு இருக்கு. இங்க ஓடுறடே. எங்க ஓடுறான் இவன்? ஜிஜி சனேம் ஒரு நிமிஷம். எனக்கு உன் மேலதான் ஃபுல் கான்பிடன்ட் இருக்கு. நீ தான் எப்படியாச்சும் இந்த கேம்பெயினை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கிளையண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஸ்லோகனை ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இதை நல்லபடியா பண்ணி முடிப்பேன்னு நம்புறேன். கவலையே படாதீங்க, எனக்கு ஆர்டர் வந்திருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணுவேன். அப்படி நிஜமாவா சொல்ற? உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா எதை பத்தியும் யோசிக்காத, தாராளமா என்ன வந்து கேளு. ஓகே? இவங்க கொடுத்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சிம்பிளா தானே இருக்கு. நான் உங்ககிட்ட உதவின்னு வந்து நிக்கவே மாட்டேன். வேணா பாருங்க நீங்க. அப்படியா? அப்படின்னா உடனே இப்போ ஒரு டீம்ல சேர்ந்துக்கோ. டென்ட் கட்டு. நல்ல ஐடியா. ஓகே, போய் அந்த வேலையை பாரு. சரி, பார்க்கலாம். சரி. காம்சே வந்துட்டாளா? வெல்கம் காம்சே. குட் மார்னிங். இவ எதுக்கு இங்க வந்தா? மறுபடியும் இவளா? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசணும் பாத்தீங்களா டரன் மேடம்? அதெல்லாம் இருக்கட்டும், போடு. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். நாங்க உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்ல. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? எங்க ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றீங்கல்ல, அதான் ஒரு கைடா இருக்கலாம்னு வந்தேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளுங்க. ஓ, அப்படியா? எங்களுக்காக தான் நீங்க இங்க வந்தீங்களா? சரி வாங்க, எங்க டீம் கிட்ட அறிமுகப்படுத்துறேன் உங்களை. கார்ல என்னோட திங்ஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்துட்டு. அதை நான் எடுத்துக்கிறேன். அப்படியா? ஓகே, தேங்க்யூ. அப்புறம் பார்க்கலாம். நாம இங்க கேம்பிங் வர போறோம்னு காம்சிக்கு எப்படி தெரியும்? நான் தான் அவளை ஃபோன் பண்ணி வர சொன்னேனே. ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்க? நீ ஏதாவது சொன்னியா? இல்லையே, நான் எதுவும் சொல்லலையே. நாம கேம்பிங் வேலையா இங்க வந்திருக்கோம். இவ அந்த கம்பெனிலேயே வேலை பாக்குறவ. அவ இங்க வந்தானா பிரச்சனை ஆகாதா என்ன? ஏன்னா மத்த கம்பெனிஸ் இத நியாயமான போட்டியா பார்க்க மாட்டாங்கல்ல. அதனால நம்ம காம்சி கிட்ட பேசி புரிய வச்சு போக சொல்லிடலாம். எந்த ஏஜென்சியா இருந்தாலும் அவங்க ப்ராடக்ட்ஸ் அட்வான்ஸாவே யூஸ் பண்ணலாம்னு அவங்களே சொல்லிருக்காங்கல்ல. எல்லாருக்கும் எல்லா விதமான ரைட்ஸும் இருக்கு. காம்பஸ் போட்டும் எந்த உதவியா இருந்தாலும் எப்ப வேணாலும் கேளுங்கன்னு தானே சொல்றாங்க. காம்சே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவ எப்படி நம்ம கூட கேம்பிங்க்கு வந்திருக்கிறதும் நமக்கு ஒரு விதத்துல அட்வான்டேஜ் தானே. நீங்க சொன்ன சரிதான். நான் இதுல தலையிடல. நான் உங்களுக்காக தான் யோசிச்சு அப்படி சொன்னேன். பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? அதாவது மத்த ஏஜென்சிஸ் இந்த போட்டி நியாயமா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இல்ல அப்பெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. எந்த பிரச்சனையும் வராது. அந்த கம்பெனில காம்சேயோட பொசிஷனே வேற லெவல். ஆனா அவ இந்த டிசைட் பண்ணக்கூடிய அந்த டீம்ல கிடையாது. குட் மார்னிங். சனேம். பாபு நீங்களா? மிஸ்டர் ஃபேப்ரி, உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானும் உங்க பார்ட்னர் தானே? ஆமா, பார்ட்னர் தான். நம்ம ஸ்டாஃப்ஸ் எப்படி வேலை பாக்குறாங்க, அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னு நேர்ல பாக்கலான்னு தான் வந்துட்டேன். இருந்தாலும் இந்த இடம் உங்களுக்கு செட் ஆகுமா? இது ஒன்னும் சிட்டி மாதிரிலாம் இல்ல. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க மிஸ்டர் ஜான். எனக்கும் இந்த மாதிரி அவுட்டோர் அனுபவங்கள் நிறைய இருக்கு. அப்படியே நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய ட்ரிப்ஸ் போயிருக்கேன். இது மட்டும் இல்ல, பேராசைலிங், விம் ஷாப்பிங், இதுக்கெல்லாம் மெடல்ஸ் வாங்கியிருக்கேன். அதை பார்த்தாவது ஒத்துப்பீங்களா? வாவ், உண்மையை சொல்லணும், இது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். நீங்க இங்க வந்தது எங்களுக்கு ரொம்பவே நல்லதா போச்சு. எங்களோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களோட டீமுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. அது இவங்களுக்கு நீங்க கண்டிப்பா தேவைப்படும். அதுக்கு தான் இங்க வந்தேன். சரி வாங்க, உங்களுக்கு நான் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் காட்டுறேன். எப்படி யூஸ் பண்ணணும்னு காட்டுறேன். ஓகே. இல்லண்ணே, நாங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு செட் ஆகாது. அதுவும் இல்லாம இந்த ஊரோட டிராபிக் ஜாம் எல்லாரோட பிபியும் ஏத்தி விடுதுல்ல. அப்ப பிரச்சனை இல்லடா, எனக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு. உண்மைதான்டா சொல்றேன். ஒரு மணி ஆனா டான்னு சாப்பிடணும், இல்லனா வை ரெண்டு எகிரிடும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்படி சொல்றதா இருந்தா கடையில இருங்க, இல்ல வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுங்க. ஓ அக்கறை எனக்கு நல்லா புரியுதுப்பா. ஆனா எனக்கு இப்ப பணம் வேணுமாடா. முடியாதுன்னு சொல்ற, என்ன பண்றது? சரி, கடையில யாரும் இல்ல, அப்போ நான் கிளம்புறேன்டா. சரி, அப்புறம் பாப்போம். அப்புறம் உனக்கு தெரியுமா, நம்ம மெட்டின் இருக்கான்ல, அவன் பொண்டாட்டிக்கு சர்ஜரி. அவன் ஒரு வாரத்துக்கு வர மாட்டான். இவரை வேணா கேட்டு பாரு. அண்ணா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் வாங்கல. என்னப்பா, என்னாச்சு? நீங்க சாயந்தரம் வேலை செய்றீங்களா? பெருசா டிராபிக் எதுவும் இருக்காது.
பாக்குறேன்டா, சாயங்காலம் தான் கண்டிப்பா பாக்குறேன். அப்ப உங்க பேரை நான் கொடுத்துறேன். வா கடவுளே, வயித்துல பாலை வாத்தடா நீ. கண்டிப்பா நீ ஈவினிங் கால் பண்ண மறந்துடாத. அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி, நல்ல வேலை சொன்னேன்.